ஒரு நாள் ரோசியோட அம்மா வெளியில போன நேரம்னு பார்த்து அவங்களுக்கு செம்மையா பசி எடுத்துக்கிச்சு. அப்போ அவங்க வீட்டுல 2 முட்டை இருக்கிறத கவனிக்கிறாங்க. சரி, இந்த முட்டையை வேக வச்சு சாப்பிடலான்ட்டு அடுப்புலையும் வைக்கிறாங்க. அந்த முட்டைகளை 2 நிமிஷம் வேக வைக்க நினைக்கிற ரோசி வாட்ச் தேடும் போது அவங்களுக்கு 3 சாண்ட் கிளாக் தான் கிடைக்குது. அதுல ஒன்னு 3 நிமிஷத்துக்கான சாண்ட் கிளாக், இன்னொன்னு 4 நிமிஷம், இன்னொன்னு 5 நிமிஷம். இந்த 3 சாண்ட் கிளாக்கையும் வச்சு எப்படி 2 நிமிஷத்துக்கு முட்டைகளை ரோசி வேக வைப்பாங்கன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. முட்டைகளை 2 நிமிஷம் வேக வைக்கிறதுக்கு ரோசி என்ன செய்வாங்கன்னா, அந்த 5 நிமிஷம் சாண்ட் கிளாக்கையும் 3 நிமிஷம் சாண்ட் கிளாக்கையும் எடுத்துக்குவாங்க. ரெண்டுமே ஒரே நேரத்துல தலைகீழ கவுத்தி வைப்பாங்க. சரியா அந்த 3 நிமிஷம் கிளாக் முடியும் போது ஸ்டவ் ஆன் பண்ணிடுவாங்க. சரியா அந்த 5 நிமிஷம் கிளாக் முடியும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. இதனால சரியா 2 நிமிஷத்துக்கு அந்த முட்டைகளும் வெந்துடும். இதே ஆன்சரை நீங்களும் கெஸ் பண்ணியிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த ரெடிலையும் பார்க்கலாம். ஒரு நாள் பென் அவருடைய வீட்டுல கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாரு. தகவல் கிடைச்சோடனே போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அவருடைய போன்ல பார்க்கும்போது காலையில இருந்து 3 பேர் கால் பண்ணிருக்கிறத பாக்குறாங்க. கண்டிப்பா இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் கொலைகாரன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. முதலாவதா பென்னுடைய ஃபேமிலி சைக்காட்டிஸ்ட் டாக்டர் கேட்கும்போது காலையில இருந்து ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷன் தியேட்டர்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவதா பென்னுடைய பிஏவை கேட்கும்போது நான் பாஸ் கிட்ட லீவ் கேட்கறதுக்காக கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. மூணாவதா பீஸா பாய் கேட்கும்போது சார் பீஸா ஆர்டர் பண்ணிருந்தாரு, அதை கொடுக்கறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவங்க 3 பேர்ல ஒருத்தர் போய் சொல்றாங்கிறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இவங்க 3 பேர்ல யாரு போய் சொல்றாங்கன்னா கண்டிப்பா அந்த டாக்டர் தான். ஏன்னா அவரு ஒரு சைக்கோ தெரபி டாக்டர். சைக்கோ தெரபிஸ்டுக்கு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள எந்த வேலையுமே இல்ல. சோ அவர் தான் அந்த மர்டரர். இதே ஆன்சர் நீங்களும் கெஸ் பண்ணியிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த ரெடிலையும் பார்க்கலாம். மெக்சிகோக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வந்தனால மெக்சிகன் பார்டர்ல செக்யூரிட்டியை ரொம்பவே டைட்டன் பண்ணிட்டாங்க. 2 நாடுக்கும் இடையில ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்தை யாராவது கடக்கணும்னா 5 நிமிஷம் ஆகும். மெக்சிகன் சோல்ஜர்ஸ் அவங்களுடைய ரூம்ல இருந்து 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை வெளியில வந்து பார்ப்பாங்க. அந்த டைம்ல யாராவது மெக்சிகோல இருந்து அமெரிக்காவுக்கு தப்பிச்சு போறத பார்த்தாங்கன்னா அவங்கள உடனடியா சுட்டு கொண்டுருவாங்க. அதே போல யாராவது அமெரிக்கால இருந்து லீகல் பேப்பர்ஸ் இல்லாம மெக்சிகோக்கு வரத பார்த்தாங்கன்னா அவங்கள சேஃபா அமெரிக்காவுக்கு திருப்பி அனுப்பிச்சுட்டுருவாங்க. மிஸ்டர் பால் உடனடியா அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா அமெரிக்காவுக்கு போறது அவர் உயிருக்கு ரொம்பவே ரிஸ்கான விஷயம். சோ ஒரு சின்ன ட்ரிக் அவர் யூஸ் பண்றாரு. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. மெக்சிகன் சோல்ஜர்ஸ் 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை வெளியில வந்து பார்ப்பாங்க. அவங்க வெளியில வந்து உள்ள போன உடனே மிஸ்டர் பால் அந்த பாலத்து வழியா அங்க இருந்து அமெரிக்காவுக்கு நோக்கி நடக்க ஆரம்பிப்பாரு. சரியா 2 நிமிஷம் ஆன உடனே அவர் யூட்டன் போட்டு திருப்பி மெக்சிகோக்கு வருவாரு. சோ 3 நிமிஷம் ஆனதால அந்த செக்யூரிட்டி வெளியே வந்து பாப்பாரு. அப்ப மிஸ்டர் பால் அமெரிக்கால இருந்து மெக்சிகோக்கு வந்துட்டு இருப்பாரு. சோ அவரை செக் பண்ணும்போது அவர்கிட்ட லீகல் பேப்பர்ஸ் எதுவுமே இருக்காது. அதனால அவர் அமெரிக்கால இருந்து மெக்சிகோ வர நினைச்சிட்டு அவர் திருப்பியும் அமெரிக்காவுக்கே போக சொல்லிடுவாங்க. இதே ஆன்சர் நீங்களுக்கு கெஸ் பண்ணியிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த ரெடிலையும் பார்க்கலாம். ஒரு நாள் நீங்க ட்ரெயின்ல கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு போறீங்க. அப்போ ஒரு ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு கை குழந்தையும் ஒரு வயசான பாட்டியும் ஏறாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்த பின்னாடி அவங்கள கண்டுக்காத மாதிரியே உட்காந்துருப்பீங்களா, இல்ல அவங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு சீட் கொடுக்குன்னு நினைப்பீங்களா? அப்படி சீட் கொடுக்குன்னு நினைச்சீங்கன்னா அதை யாருக்கு கொடுப்பீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. சின்ன குழந்தைய கையில வச்சுட்டு நிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதே போல வயசான பாட்டி நின்று வரதும் கஷ்டமான விஷயம் தான். சோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த வயசான பாட்டியை உட்கார வச்சுட்டு அவங்க கையில அந்த சின்ன குழந்தைய கொடுத்துடலாம். இதுக்கு வேற ஆல்டர்னேட் ஆன்சர் எதா இருந்தாலும் அதை சொல்லுங்க. வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த ரெடிலையும் பார்க்கலாம். லாராவுடைய அப்பா 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பிசினஸ்மேன். லாரா ரொம்ப நாளா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய உண்டியல்ல பணம் சேகரிச்சுட்டு வரா. ஒரு நாள் அவங்க அப்பாட்ட உண்டியல்ல சேர்க்கறதுக்காக கொஞ்சமா பணம் கேட்கறா. அவங்க அப்பாவும் எரிச்சலோட அந்த பணத்தை லாராட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில லாரா அவ சேகரிச்சு வச்ச பணத்தை அவங்க அப்பாட்ட கொடுத்து ஒரு வார்த்தையை சொல்றா. அதை கேட்ட உடனே அவங்க அப்பா பயங்கரமா அழுதுட்டாரு. லாரா என்ன சொல்லியிருப்பான்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. லாராவுடைய அப்பா 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுனால லாரா அவளுடைய உண்டியல்ல 1000 ரூபாய் சேகரிச்சு வச்சு அதை அவங்க அப்பாட்ட கொடுத்து
1 மணி நேரம் தன்னோட இருக்கும்படி சொல்லுவா. இதை கேட்டுதான் அவங்க அப்பா பயங்கரமா அழுதுறாரு. இதே ஆன்சர் நீங்களும் கெஸ் பண்ணியிருந்தா உண்மையிலே சூப்பர். இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்தகையோட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் தமிழ்ல பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வர்ட்டா.